மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு திருமண தடை, குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தைக்காக ரொம்ப வருஷமா நாங்க காத்துட்டு கண்டிப்பா. இருக்கோம். போராடிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கைகூடி வந்து திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து கூட நின்னு போயிருக்கும். 2025ஆம் வருடம் பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் வந்து கைகூடி வருமா? கண்டிப்பா வரும். எப்படின்னா எல்லாம் பொதுவா என்ன ஜோசியர் வந்து சும்மா திருமணம் நடக்கும் கிடையாது. குரு பகவான் உங்களுக்கு நீர் ராசியில வந்து உட்கார போறாரு. அந்த நீர் ராசியில உட்காரும்போது அது என்ன? சந்திரனுடைய வீடு. சந்திரனா வயிறு. சந்திரனா நீரோட்டம். 100% அவங்க குரு பகவான வேண்டிட்டு எந்த செயல் செஞ்சாலும் அவருடைய பிராப்தம் அவங்களுக்கு வந்துரும். அப்புறம் முப்பெரும் தேவிகள் தானே, பெண் தெய்வங்கள் தானே. பெண் தெய்விகள் தாய்மை. அப்ப திருமணம் வந்தா தான் குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். குரு பகவானுடைய பெயர்ச்சி எங்க உங்களுக்கு 12ஆம் இடம். அந்த ராசிக்கு 2ஆம் இடம். தனதாரத்துல இருக்காரு. தனம் என்றாலும், குடும்பம் என்றாலும் 2ஆம் இடம் தான். அப்ப 2ஆம் இடத்துல ரொம்ப வலிமையா இருக்கும்போது, அந்த வருடம் நீங்க திருமணம் அது 2ஆம் திருமணம்னு சொல்லுவேன். மெயினான விஷயம் 2ஆம் திருமணம் யாருக்காவது வந்து கணவனை இழந்தவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, இப்படி 2ஆம் திருமணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிரும்.